கும்பகோணம் பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதி பேரை ஸ்டாலின் வச்சார். அப்போவே நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். எப்படின்னா, ஆனால் அவர் வச்ச பேரே அசிங்கமாக போச்சு. அவர் என்ன பண்ணிட்டார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி அப்படின்னு வச்சார் ஆங்கிலத்தில். அப்போ முத்தமிழ் எம், அறிஞர் ஏ, கலைஞர் கருணாநிதி கே, யூனிவர்சிட்டி யூ அப்படி போட்டிங்கன்னா மக்குன்னு வருது. யூனிவர்சிட்டிக்கு போய் பேர் வைக்கிறீங்க, அறிவாளி யூனிவர்சிட்டின்னு வரணும், மக்கு யூனிவர்சிட்டின்னு வரலாமா, பேரை மாற்றுங்கயான்னு நம்ம கிண்டலாக சொன்னோம். ஆனால் கிண்டலாக சொன்னது கரெக்டாக வந்துருச்சு, நியாயமாகவே வந்துருச்சு. இப்போ எப்படின்னா, ஸ்டாலின் சொல்கிறார், கேட்பார், ஏன் எங்கள் அப்பா பேரில் மட்டும் வைக்கக்கூடாதா பல்கலைக்கழகத்துக்கு, எம்ஜிஆர் அதிகம் படிக்கலைல்ல, எம்ஜிஆர் பேரை எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பார். எம்ஜிஆர் வச்சுருக்கோம்னா, எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் பல என்ஜினியரிங் காலேஜுகளை அவர் ஆட்சியில் உருவாக்கினார், பல மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியை அவர் ஆட்சியில் உருவாக்கினார். உங்கள் அப்பா எந்த இன்ஜினியரிங் காலேஜை உருவாக்கினார், எந்த மருத்துவ கல்லூரியை உருவாக்கினார், உடையார ஆரம்பித்து வச்ச மருத்துவ கல்லூரியை மூடிடுவேன்னு அதில் போய் பேரம் பேசினார். அதனால் பல கல்வி நிலையங்களை உருவாக்குனதுனால எம்ஜிஆருக்கு பல்கலைக்கழகத்தில் பேர் வைக்கிறதுக்கு அவருக்கு யோகியதை இருக்குது. ஆனால் உங்கள் அப்பா எந்த ஒரு கல்விக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் செஞ்சதாக சரித்திரம் இல்லை. இன்னும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்கே இப்போ எதிர்த்து பேசின உதயகுமாருங்கிற மாணவரையே கொலை பண்ணாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு இவர் தான் பண்ணாருன்னே வந்தது. அப்போ அப்படிப்பட்ட கல்விக்கு இந்த மாதிரி மோசமான முன்னுதாரணத்தை செய்த அவர் பேரை வைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மேலும் மக்குங்கிறது யூனிவர்சிட்டி அது அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கே கெடுதல். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனாலும் நீங்கள் ஷார்ட்டாக தான் சொல்லுவாங்க. இப்போ டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கு பேர் இந்திரா காந்தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் அப்படின்னு வரும். ஆனால் மாணவர்கள்லாம் சுருக்கமாக இக்னூன்னு தான் சொல்லுவாங்க. இந்திரா காந்தி நேஷ்னல் அந்த யூனிவர்சிட்டி இதெல்லாம் பெருசாக இருக்குல்ல, இக்னூ அப்படிம்பாங்க. அதே மாதிரி இது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டின்னு வச்சுட்டிங்க, எல்லாம் ஷார்ட்டாக மக்குன்னு தான் கூப்பிடுவான். அப்போ அதில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கேவலம். இதை நம்ம அப்போவே சொன்னோம், கொடுக்கக்கூடாது, பேர் வைக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு என்ன, அவருக்கு தான் புகுந்து வளர்றாரு. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கலாம் உங்கள் அப்பாவை, பரவாயில்ல. நூலகத்துக்கு வைக்கக்கூடாது, உங்கள் அப்பா படித்த படிப்புக்கு நூலகத்துக்கு வைக்கக்கூடாது. சரி, நூலகத்துக்கும் வச்சிங்க, கக்கூசு கூட வச்சுட்டீங்க. எங்கே ஒரு ரெண்டு கக்கூசில் கனிமொழி படம், பொம்பளை கக்கூசுக்கு, ஆம்பளை கக்கூசுக்கு உதயநிதி படம்லாம் போட்டு வீடியோலாம் நாங்கள் போட்டோம். அது மாதிரி இடங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேர் ஃபோட்டோ வைக்கிறது கரெக்டு. ஆனால் கல்வி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வைக்கிறதுனா தெரசா யூனிவர்சிட்டின்னெல்லாம் வச்சாங்க. மதர் தெரசா எவ்வளோ பெரிய ஆள், அவங்க எவ்வளோ பெரிய சமூக சேவையெல்லாம் செஞ்சாங்க. அந்த இதில் போய் கருணாநிதி யூனிவர்சிட்டி வைக்கலாமா அப்படின்னு நம்ம சொன்னது கவர்னருக்கு உரைச்சிருக்கு. அவருக்கு தானாகவே அவர்கிட்ட இந்த கூட்டம் மசோதா அவன் தான் வச்சுருக்கான்ல சட்டசபையில். ஆம் என்றால் ஆம், அது எல்லா பேரும் தூங்கிட்டு இருக்கான். அந்த திமுக காரன் பூரா எல்லாம் ரவுடி போயிடுங்க. எவன் உருப்படியான எம்எல்ஏ இருக்கான், எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், எல்லாம் மன்னர்கள் வந்தானே எம்எல்ஏவாக இருக்கான். ஆம்னோன்னா கையை தூங்கிக்கிட்டே கையை தூக்குறவன். உடனே தீர்மானம் நிறைவேற்றி மசோதா நிறைவேற்றப்பட்டது, கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் கவர்னர் உண்மையிலே எந்த முட்டாளுங்க போட்டாங்கன்னா ஒப்புதல் கொடுக்கணும். நம்ம சட்டம் எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்கள். நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க. ஸோ இவர்களுக்கு அதிகம் இருக்கணும்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவன் போய் அங்கே அயோக்கியத்தனம் பண்ணுறானே. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு ஊரை கூப்பிட்டு இதில் கூப்பிட்டு இது வேணாம், நீட் வேணாம். இன்றைக்கி கூட இந்த கமலஹாசன் அவருக்கு மண்டையில் என்ன இருக்குன்னே தெரியல. அதான் படிப்பு வேணுமையா அவங்களுக்கு. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தவன்லாம் அறிவாளியாகவே இருக்க முடியாது. இன்னமும் போய் பேசிக்கிட்டே நீட்டு இதனால் தான் வேண்டாம் என்று சொல்ல, என்ன மண்டையோட மூளைங்கிறதுல வருங்கால டாக்டருக்கு திறமையானவனாக வரணும்னு நினைக்க வேணாமா? அடிப்படையில் கொஞ்சமாச்சும் ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் தானே டாக்டருக்கு நல்ல டாக்டராக வருவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னும் முட்டாள்தனமாக போகிற இடமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெக்கக்கேடு ஒன்று. அதனால் பார்த்தாரு கவர்னர், இதை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ முடிவு பண்ணிவிட்டு அவருக்கு
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் இப்போ இது பண்ணணும். ஆனால் அவன் அயோக்கியனாக இருக்கான், குடும்ப இதெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன சார் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லவனை தேர்ந்தெடுத்திருந்தால் பரவாயில்லையே, இந்த மாதிரியால் இவன் நல்லதை செஞ்சால் பரவாயில்லையே. இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மேதை பேரவை டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டின்னு வச்சாங்க. அவர் ஒரு வக்கீல், இந்திய இது அரசியல் சட்டம் எழுதுனதில் ஒரு பெரிய பங்கு வகித்தார். ஒரு சட்ட யூனிவர்சிட்டி சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் வச்சுட்டாங்க. ஏற்றுக்கிட்டோம், ஏன்னா அந்த துறையில் இப்போ பெருசாக விளங்கினவங்கல்ல. அதனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா கவர்னரை பார்த்தார், எப்படி அவங்களை அடிக்கலான்ட்டு மசோதாவை வச்சுக்கிட்டே இருந்தார். இவன் தான் மசோதா கையெழுத்து போட லேட்டானா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறானே. ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சுட்டு மசோதாவுக்கு அனுமதி கொடுக்காம ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டார். ஜனாதிபதிக்கு என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு, ஏற்கனவே துணைவேந்தர் சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாலும் யூஜிசின்னு பேர், மத்திய பல்கலைக்கழக இதுன்னு அர்த்தம், அது மத்திய பல்கலைக்கழக குழுன்னு அர்த்தம். யூஜிசி அவங்க தான் இந்தியா பூரா கல்விக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறவங்க. அவங்க தான் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்க, அதாவது பொருளாதார உதவி எல்லா பல்கலைக்கழகத்துக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட வழக்கம் நிலுவையில் இருப்பதால் இப்போதைக்கு இதை கொடுப்பதற்கு கவர்னர் சம்மதம் கொடுக்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்டார். இப்போ ஜனாதிபதி என்ன பண்ணுவார், 6 மாதம் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் முடியாது, அதுக்குள்ளே ஆட்சி மாறிடும்ல அப்படின்னு சொல்லிடுவார். சுப்ரீம் கோர்ட் வாலாட்ட முடியாது ஜனாதிபதிக்கிட்ட. ஜனாதிபதி ஏற்கனவே 6 கேள்வி 7 கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கே இன்னும் பதில் கொடுக்கல சுப்ரீம் கோர்ட். அதனால் ஒரு வழியாக வெற்றிகரமாக இறைவனின் சக்தியால் மக்கு யூனிவர்சிட்டி என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு விட்டது. ஸ்டாலின் அப்பா பேர் வைக்கிறது அவர் பேர் வைக்கிறதும் இறை சக்தியால் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. இனி அப்பா புராணம் பாட முடியாது, கருணாநிதி புராணம் பாட முடியாது, ஸ்டாலின் புராணம் பாட முடியாது என்பது நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல செய்தி. யோகியனாக இருந்து பேர் வைங்க, இல்லை ஒரு பெரிய தியாகியாக இருந்து பேர் வைங்க, ஏற்றுக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டின்னு வச்ச அந்த அவர் எம்ஏ படிச்சிருக்காரு, அவர் மாமான்னு கூப்பிடுவாங்க. டபுள் எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ படித்தாள் ஏதோ யூனிவர்சிட்டிக்கு வச்சேன். உங்களெல்லாம் ஏற்றுக்கிறேன். பெரியார் யூனிவர்சிட்டின்னு வச்சுருக்கான், அதை ஒரு நாள் அடித்து மூடணும். அதை தகுதியே இல்லாத ஆள், ஒன்றுமே படிக்காத ஆள் இந்த வேற அந்த பேரில் ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் மூடணும். அதனால் இன்னும் கவர்னருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கல்வியில் மிகச்சிறந்து விளங்கிய ஒரு மனிதரின் பெயரை கும்பகோணம் பல்கலைக்கழகத்துக்கு வைக்க வேண்டும். அதனால் அதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்த கவர்னருக்கு நம் நன்றியை தெரிவிப்போம்.